Hi dear student, good morning to everybody. So, Ashok sir பேசுகிறேன் from சாமி விவேகானந்தா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சுவாசம் எப்படி நடைபெறுது, எப்படி எல்லா பதவி பார்த்தோம். ஓகே, லங்ஸோட அமைப்பு, நுரையீரலோட அமைப்பு எப்படி இருக்குது, அதை எப்படி மூச்சுக்குள்ளே இருந்தால் மூச்சு பாதை வழியாக எப்படி வந்து லங்ஸ் நுரையீரலில் போய் சென்றடையுது, நுரையீரலில் பார்த்தோன்னா இந்த மூச்சு சிற்றறையெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி காற்று உள்ளே இழுக்கப்பட்டு எப்படி வந்து அந்த பலூன் ஸ்ட்ரக்சர் மாரி இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் எப்படி வந்து வீக்கமடையுது. ஓகே, அந்த என்லார்ஜி ஆகும்பொழுது எதெல்லாம் அதோட நுரையீரலோடு சேர்ந்து எதெல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது சுவாச பரப்பின் பண்புகள். ஓகேவா, 3 மார்க்கில் கேட்பாங்க. சுவாச பரப்பின் பண்புகள் 3 மார்க்கில் கேட்பாங்கன்னு. என்ன சார் சுவாச பரப்போட பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக பரப்பளவையும் அதிக இரத்த நாளங்களையும் பெற்றிருக்க வேண்டும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக பரப்பளவு அதிக இரத்த நுண்ணாளங்களை பெற்றிருக்க வேண்டும். ஸோ நுரையீரலில் அதிக பரப்பளவு இருக்கணும், இது காற்று உள்ளே போகிறதுக்கு. அதேமாதிரி அதிக இரத்த நாளங்கள் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த காற்றோட அந்த ஆக்சிஜன் போய் கலக்கும். இந்த இரத்த நுண்ணாளங்கள் அதிகமாக இருந்தால் தான் அந்த இரத்த நுண்ணாளங்களோட இந்த ஆக்சிஜன் போய் என்ன பண்ணுன்னா அதை போய் கலக்கும் போது ஹீமோகுளோபினாக மாறிடும். ஓகே, அது நல்ல ரத்தமாக மாறிடும். ஓகே, ஆக்சிஜன் கலந்த ரத்தமாக மாறும். ஓகே, தென் செகண்ட் பாயிண்ட்டு, ஈரத்தன்மையுடன் மிக மெல்லிய சோறுடையதாக இருக்க வேணும். ஸோ நுரையீரல் எப்படியுமே எப்படி இருக்கணும், மெல்லிய சோறுடைய ஈரத்தன்மையாக இருக்கணும். அப்போ ஈரத்தன்மை இருந்தால் தான் அதோட இந்த ஈரத்தன்மையோடு போய் காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஈஸியாக வந்து இணையம் பைண்ட் ஆகும். தென் சூழலோடு நேரடி தொடர்பு கொண்டிருக்க வேணும். புறச்சூழல் இன்னும் சார் புறச்சூழலோடு நேரடி தொடர்பு கொண்டிருக்க வேணும். ஏன் சார் அப்படின்னா, அப்போ தான் டைரெக்டாக சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய சுத்தமான காற்று டைரெக்டாக நேரடியாக உள்ளே போகும். தென் லாஸ்ட் பாயிண்ட்டு, சுவாசத்தின் போது காற்று எளிதாக ஊடுருவக்கூடியதாக இருக்க வேணும். நம்ம சுவாசம், ஓகே, நம்ம உட்சுவாசம் வெளி சுவாசம் நம்ம வெளியேறோம் உள்ளேறோம். அப்போ வந்து எளிதாக காற்று உள்ளிழுத்து வெளியேற்றக்கூடியதாக ஊடுருவக்கூடியதாக இருக்க வேண்டும். காற்று எளிதாக ஊடுருவக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸோ இது 3மே பார்த்தோன்னா 4மே 3 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தோன்னா சுவாச நிகழ்வின் படிநிலைகள். ஓகே, என்னென்ன படிநிலைகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க, இதுவும் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு, வளிமண்டலம் மற்றும் நுரையீரலுக்கு இடையேயான வாயு பரிமாற்றம். என்ன சார் வளிமண்டலத்துக்கு நுரையீரலுக்கு இடையே வாயு பரிமாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நுரையீரல். ஓகே, இது நுரையீரல் இப்படி இருக்குது. ஓகே, தென் காற்று வந்து வளிமண்டலத்துலேருந்து நேரடியாக உள்ளே போகுது, மூக்கின் வழியாக நிறைய டைரெக்டாக உள்ளே போகுது. அப்போ வளிமண்டலத்தில் உடைய காற்று நுரையீரலுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இடையேனா வாயு பரிமாற்றம். தென் செகண்ட் பாயிண்ட், நுரையீரலுக்கு ரத்தத்துக்கு இடையேனா ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம். ஓகேவா, இப்போ உள்ளே வந்துருச்சு. இது எல்லாமே பார்த்தோன்னா அல்வியோலி அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த நுண்ணாளங்கள் மாதிரி சொன்னோம்ல, அதேமாதிரி நிறைய இருக்கும். இப்போ வந்து ஆக்சிஜன் உள்ளே வருது. ஆக்சிஜன் உள்ள வந்தோன்னா இந்த ஆக்சிஜன், ஏன்னா இது கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகம், ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் அதிகம், லெஸ் தென் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வரும்போது ஆக்சிஜன் உள்ளே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கார்பன் டை ஆக்சைடு இந்த ரத்தத்துலேருந்து வெளியேறிடும். உடனே ஆக்சிஜன் வந்து என்ன ஆயிரும், உள்ளே வந்து பைண்ட் ஆகிரும். ஸோ இந்த ஆல்வியோலியோட காற்று நுண்ணறையோட இந்த ஆக்சிஜன் உள்ளே பைண்ட் ஆகணும்னா கார்பன் டை ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். இப்போ வெளியே போனோன்னா கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளி சுவாசன வழியாக காற்று வந்து வெளியேற்றப்படுகிறது. இது கார்பன் டை ஆக்சைடு காற்று வெளியேற்றப்படுகிறது. தென் ரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியது கடத்தப்படுது. இப்போ உள்ளே போனோன்னா இங்கேருந்து ரத்தமானது, அந்த ஆக்சிஜன் கலந்த ரத்தமானது எங்கே போகுது, இதயத்துக்கு போகுது. இதயத்தோட எந்த பக்கம், இடது பக்கமோ வலது பக்கமா, இடது பக்கம் போகுது, இடது அறைகளுக்கு போகுது ஆக்சிஜன் கலந்த ரத்தம். ஓகேவா, தென் ஃபோர்த் பாயிண்ட்டு, ரத்தம் மற்றும் செல்களுக்கு இடையே வாயு பரிமாற்றம். இப்போ இதயத்திலேருந்து ரத்தமானது இதயம் துடிக்கும் பொழுது இதயத்திலேருந்து ரத்தம் வெளியேற்றினா ரத்த குழாய் வழியாக உடலில் உள்ள செல்லுகளுக்கு திசுகளுக்கு இந்த ஆக்சிஜன் கலந்த ரத்தம் அங்கே போகுது. அங்கே வந்து வாயு பரிமாற்றம் நடக்குது.
தென் செல்கள் பல செயல்களை செய்ய ஆக்சிஜன் எடுத்துக்கொள்வது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுது. இப்போ இந்த செல்லில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா என்னது, நம்ம வளர்ச்சிதை மாற்றத்தின் போது கார்பன் டை ஆக்சைடாக எரிக்கப்படுகிறது. ஓகே, இந்த குளுக்கோஸ் கலோரியாக ஆற்றல் கலோரியாக எரிக்கப்படும் பொழுது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாயு பரிமாற்றம்னு சொல்கிறோம். ஓகேவா, என்னது கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. ஸோ இதுதான் சுவாச நிகழ்வின் படிநிலைகள். ஓகே, 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்போம். இந்த அடுத்து பார்த்தா டிடினோவில் சர்பஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நுரையில் கூட என்னென்ன சர்பஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், மேற்பரப்பிகள் என்பது நுண்காற்று பையின் மேல்புறத்தில் காணப்படுகிற மெல்லிய செல்களற்ற புரதம் மற்றும் பாஸ்போ லிப்பிடுகளான படலம். ஓகே, மேல்பரப்பி இந்த நுரையீரலுக்கு நுண்காற்று பையின் மேல்புறத்தில் மெல்லிய செல்களற்ற புரதம் மற்றும் பாஸ்போ லிப்பிடுகளான படலம், மெல்லிய படலம். காற்று நுண்ணணியின் பரப்பு இழுவிசையை குறைத்து நுரையீரலை சிதைவடையாமல் பாதுகாக்கிறது. இது என்ன பண்ணுது, அந்த காற்று நுண்ணறையில் பரப்பு இழுவிசையை குறைத்து நுரையீரலில் எந்த ஒரு சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த மேற்பரப்பிகள் சர்பேஷன்ஸ் பயன்படுது. மேலும் நுரையீரல் வீக்கத்தை தடுத்து சுவாசத்தை எளிதாக்குகிறது. அந்த சர்பேடன்ஸ் பார்த்தீங்கன்னா நுரையீரல் வீக்கத்தை தடுக்கிறதுக்கு சுவாசத்தை எளிதில் உட்சுவாசம் வெளி சுவாசம் ரெண்டு எளிதாக நடக்கிறதுக்கு எளிதாகுகிறது இந்த சர்பேடன்ஸ் மேற்பரப்பி. குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளின் காற்றுப்பைகள் குறைவான அளவே மேற்பரப்பில் உருவாக்கப்பட்டுள்ளதால் அந்த குழந்தைகளுக்கு சிசு மூச்சு திணறல் நோய் குறியீடு நியூபார்ன் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் சிண்ட்ரோம் ஏற்படுகிறது. குறைமாத குழந்தைகளுக்கு இது சர்பேடன்ஸ் இந்த மேற்பரப்பி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா காற்று உள்ளிழுக்கும் பொழுது அதை மூச்சு திணறல் ஏற்படுகிறது. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, சிசு மூச்சு திணறல் நோய் குறியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூபார்ன் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது. ஏனெனில் கர்ப்ப காலத்தின் 25வது வாரத்தில் தான் காற்றுப்பையின் மேற்பரப்பில், ஏன்னா கர்ப்ப காலத்தில் 25வது வாரத்தில் தான் இந்த கடைசி பிறக்கும் வாரத்தில் தான் காற்றுப்பை மேற்பரப்பில் உருவாக்கப்படுகின்றன. அதனால் குறைப்பிரசவம் உருவாக்கப்பட்டது 25 வாரத்துக்கு முன்னாடியே பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மேற்பரப்பில் கம்மியாகனால அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்து சுவாசம் நடைபெற விதம். ஓகேவா, சுவாசம் நடைபெற விதம் என்ன சார், சுவாசம் நடைபெற விதம் எப்படி சுவாசம் நடைபெறுது. ஸோ உட்சுவாசம் வெளி சுவாசம். ஸோ இது பார்த்தோன்னா உட்சுவாசம், காற்று உள்ளிழுக்கப்படுது. வெளி சுவாசம் போது காற்று வெளியேற்றப்படுகிறது. இப்போ நம்ம வேறு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பலூன் இருக்குது. பலூனில் காற்று ஊதுறோம். பலூனில் காற்று ஊதும் போது என்ன ஆகுது, பலூன் பெருசாக உப்புது. அதே போல் தான் இதுவும் பார்த்தோன்னா ஒரு காற்றடித்த பை மாரி தான் நம்ம நுரையீரலில் இருக்குது. ஒரு ஜோடி நுரையீரல் இருக்குது. இப்போ மூச்சு உள்ளிழுக்கும் பொழுது வளிமண்டலத்திலோட சுத்தமான தூய்மையான காற்று மூக்கின் வழியாக மூச்சுக்குழல் வழியாக ஓகேவா இந்த கிளைக்குழல் வழியாக 2 பக்கமும் அந்த காற்றானது உள்ளிழுக்கப்படுகிறது. உள்ளிழுக்கப்படும் பொழுது இந்த நுரையீரல் சின்னதாக இருக்கும்போது என்ன ஆகுது, அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகுது, பெருசாகுது. பெருசாகுது. இப்போ பெருசாகும் போது இந்த நுரையீரலை சுற்றிலும் பார்த்தோன்னா விலா எலும்புகள் இருக்குது. இதெல்லாம் விலா எலும்பு. விலா எலும்பு என்ன பண்ணுறது, நம்ம மார்பு அறைய முன்னோக்கி தள்ளப்படுகிறது. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முதுகுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த விலா எலும்புகள் பின்னோக்கி தள்ளப்படுகிறது. கீழே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஸோ இந்த லைட்டாக ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னா உதரவேதானம் கீழ் நோக்கி தள்ளப்படுகிறது. இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய மார்பறையில் இருக்கக்கூடிய விலா எலும்பு முன்னோக்கி தள்ளப்படுகிறது. பின்புறத்தில் இருக்கக்கூடிய விலா எலும்பு பின்னோக்கி தள்ளப்படுகிறது. கீழே இருக்கக்கூடிய உதரவேதானம் கீழ் நோக்கி தள்ளப்படுகிறது. இப்போ இது நுரையீரலோட கொள்ளளவு அதிகரிக்கிறது. பலூன் மாரி பெருசாக உப்பிடுது. எப்பொழுது உட்சுவாசத்தின் பொழுது. இப்போ உள்ளிழுக்கும் பொழுது இப்போ நம்ம காற்று உள்ளிழுக்கப்படுகிற காற்று பார்த்தோன்னா ஆக்சிஜன் கலந்த காற்று, தூய்மையான காற்று. அந்த ஆக்சிஜன் கலந்த காற்றானது உள்ளே போகுது. உள்ளே போனோன்னே இதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால, ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த காற்று நுண்ணறையில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. உள்ளே போய் இது பைண்ட் ஆகிடுது அந்த காற்று நுண்ணறையில். இது மறுபடியும் தான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜன் கலந்த ரத்தமானது இதயத்துக்கு இடது பக்க ஆரிகளுக்கு போயிடுது. ஓகேவா, இது உட்சுவாசம். ஓகேவா,
நான் அதை சொன்னேன், இந்த செல்லுகளை வளர்ச்சிதை மாற்றம் நடந்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு மாறிடுது. கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் இதயத்தோட வலது பக்கம் அருகிலுக்கு வந்து வலது வென்ட்ரிக்கிள் கீழே வந்து மறுபடியும் நுரையீரலுக்கு வருது. ஓகே, நுரையீரலுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எது மூலிமா நுரையீரல் வருது? நம்ம நுரையீரலேருந்து இதயத்துக்கு எந்த குழாய் மூலமா அது காற்று வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எது மூலயமா சொல்ல பார்க்கலாம். ஸோ இது முக்கியமான கொஸ்டின்னு மாற்றி சொல்லிடக்கூடாது. ஏன்னா இதயத்துலேருந்து நுரையீரலுக்கு ஒரு ரத்த குழாய் வந்து ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு வருது. அதேமாதிரி இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு ஒரு ரத்த குழாய் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும். என்னன்னு பார்த்தோன்னா, நுரையீரல் தமனி தான் இதயத்திலேருந்து அசுத்தமான ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா தமனி தான் எப்பயுமே பார்த்தோன்னா நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இங்கே மட்டும் பார்த்தோன்னா நுரையீரல் தமனி பார்த்தோன்னா அசுத்த ரத்தத்தை இதயத்திலேருந்து நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போகுது. நல்ல ரத்தத்தை நுரையீரலேருந்து இதயத்துக்கு நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய ரத்த குழாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் சிரை. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஞாபகம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, இப்போ வெளிசுவாசத்தின் போது நுரையீரலேருந்து காற்றானது மூச்சுக்குழல் வழியாக மூக்கின் வழியாக வளிமண்டலத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது, வெளியேற்றப்படுகிறது. வெளியேற்றப்படணும்னா இந்த நுரையீரலானது மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்புகிறது. இப்போ காற்று பலூனுக்குள்ளே வந்து வெளிவிட்டோன்னு என்னாங்க, பலூனு சுருங்கிறோம். அதேமாதிரி நுரையில் இருக்கிற காற்று வெளியேற்றப்படணும், நுரையிலும் தன்னுடைய இயல்பான நிலைக்கு வந்துடுது. அதேமாதிரி இந்த முன்பக்கமும் பின்பக்கமும் கீழ்ப்புறமும் வெளிநோக்கி இருந்த இந்த விலா எலும்புகள் தன்னை இயல்பான நிலைக்கு திரும்புகிறது. தென் கீழே இருக்கக்கூடிய உதரவிதானமானது மறுபடியும் பழைய நிலைக்கு டோம் ஷேப் இயல்பான நிலைக்கு மேல் குவிந்த நிலையை திரும்புகிறது. இங்கே இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். உட்சுவாசப்போ பார்த்தோன்னா இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. வெளிசுவாசத்தப்போ மேற்குவிந்த நிலையை வந்து உதரவிதானம் வந்து அடைகிறது. ரெண்டுக்குள்ளே வேறுபாடு. இதான் உட்சுவாசம் வெளிசுவாசத்துக்குள்ளே வேறுபாடு. ஸோ எப்படி நடைபெறுது, இந்த நடைபெற விதம் பற்றி மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் வந்து நம்ம பார்க்கலாம். வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கு இடையே நடைபெறும் காற்று பரிமாற்றமே மூச்சு விடுதல். ஆமாம், உண்மைதான். வளிமண்டலத்திற்கு தூய்மையான காற்று நுரையீரலுக்கு சென்று காற்று பரிமாற்றம் நடைபெறதுக்கு பேர் தான் மூச்சு விடுதல். இந்த நிகழ்வு உட்சுவாசம் மற்றும் வெளிசுவாசம் என்னும் 2 நிலையில் நடைபெறுகிறது. மூச்சு விடுதல் பார்த்தோன்னா உட்சுவாசம் வெளிசுவாசம் என்ற 2 நிலையில் நடைபெறுகிறது. உட்சுவாசம் என்பது வளிமண்டலத்தில் உள்ள காற்று நுரையீரலுக்கு செல்வது, அதுதான் உட்சுவாசம். உட்சுவாசம் என்பது வளிமண்டலத்தில் உள்ள சுத்தமான தூய்மையான காற்றானது மூச்சுக்குள்ள வழியாக மூக்கின் வழியாக நுரையீரலுக்கு செல்வது தான் உட்சுவாசம். வெளிசுவாசம் என்பது காற்று நுண்ணறையிலிருந்து உள்ள வாயு நுரையீரல்களை விட்டு வெளியேற்றப்படுவதை குறிக்கிறது. இப்போ வெளிசுவாசம் என்பது நுரையில் இருக்கக்கூடிய காற்று நுண்ணறையில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நுரையீரல் விட்டு மூச்சுக்குழல் வழியாக வெளியேற்றப்படுவது வெளிசுவாசம். புரியுதா? உட்சுவாசத்துக்கு வெளிசுவாசம் உள்ள வேறுபாடு 2 மார்க்கில் கேட்டால் இதுதான் எல்லாம். உட்சுவாசங்கிறது என்பது வளிமண்டலத்தில் உள்ள தூய்மையான ஆக்சிஜன் கலந்த காற்றானது வளிமண்டலத்திலிருந்து நுரையீரலுக்கு செல்வது உட்சுவாசம். அதே வெளிசுவாசம் என்பது நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று நுண்ணறையில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு காற்றானது நுரையீரலிருந்து வெளியேறுவது வெளிசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டுக்குள்ள வேறுபாடு 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்பான். தென் அடுத்து நுரையீரலில் தசை நார்கள் காணப்படுவதில்லை. நுரையீரல் என்ன கிடையாது, தசை நார்கள் காணப்படுவதில்லை. ஆனால் விலா எலும்பிடை தசைகள் மற்றும் உதரவிதானத்தின் இயக்கத்தால் இவை சுருங்கி விரிகிறது. விலா எலும்பிடை தசைகள் இப்போ நம்ம பார்த்தோம். இதுதான் பார்த்தோன்னா இந்த எலும்பு சுற்றின்னு பார்த்தோன்னா தசைகள் இருக்கும். எலும்பு விரிவடையும் போது இந்த உள் விலா எலும்பிடை தசைகள் விலா எலும்பிடை தசைகள்னு சொல்லி 2 விலா எலும்பிடை தசைகள் காணப்படுகிறது. உட்சுவாசத்தின் பொழுது விலா எலும்பிடை தசைகள் வந்து பங்கு பெறும். வெளிசுவாசத்தின் போது உள் விலா எலும்பிடை தசைகள் வந்து பங்கு பெறும். நல்லா ஞாபகம் மாற்றி தான் பங்கு பெறும். ஸோ இதை இந்த இயக்கத்தினால் பார்த்தோன்னா உதரவிதானம்லாம் என்னது சுருங்கி விரிகிறது. இப்போ உதரவிதானம் என்னும் திசு படலமானது மார்பரையும் வயிற்றறியும் பிரிக்கிறது. ஓகேவா?
மார்பரி வயிற்றறியும். இப்போ வந்து இங்கே நுரையீரல் இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே தான் உதரவிதானம், இதுவும் உதரவிதானம், இதுக்கு கீழே தான் வயிற்றறை. அப்போ மார்பரியும் வயிற்றறியும் பிரிக்கக்கூடியது எது? இந்த உதரவிதானம். ஓகேவா? இரண்டாக பிரிக்கக்கூடியது உதரவிதானம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இயல்பான நிலையில் உதரவிதானம் மேல் நோக்கி குவிந்த நிலையில் காணப்படுகிறது. இயல்பான நிலையில் இருக்கும்போது மேல் நோக்கி குவிந்த நிலை இப்படி இருக்கும் உதரவிதானம். ஓகே, வெளி விலா எலும்பிடை தசைகள், உள் விலா எலும்பிடை தசைகள் மற்றும் உதரவிதானம் ஆகியவற்றில் ஒரு அழுத்த வேறுபாடு உருவாக்கப்படுகிறது. ஓகே, இதில் ஒரு அழுத்த வேறுபாடு உருவாக்கப்படுகிறது. அதே போன்று நுரையீரலினுள் உள்ள காற்றின் அழுத்தம் வளிமண்டல காற்றை விட குறைவதால் உட்சுவாசம் நடைபெறுகிறது. நல்லா பார்த்துக்கோ. இப்போ நுரையீரல் இப்படி இருக்குது. ஸோ நுரையீரல் இப்படி இருக்குது. நுரையீரல் இப்படி இருக்கும் பொழுது வளிமண்டலத்தில் உள்ள காற்றின் அழுத்தத்தை விட நுரையீரலில் உள்ள காற்றின் அழுத்தம் குறைவாக இருப்பதால் வளிமண்டலத்திலோட காற்றானது நுரையீரலை சென்றடைகிறது. அதான் உட்சுவாசம். புரியுதா? அதான் சொல்லியிருக்கான். நுரையீரலில் உள்ள காற்றின் அழுத்தம் வளிமண்டல காற்றின் அழுத்தத்தை விட குறைவாக இருப்பதால் உட்சுவாசம் நடைபெறுகிறது. இப்போ நுரையீரலுக்குள் உள்ள காற்றின் அழுத்தம் வளிமண்டல காற்றின் அழுத்தத்தை விட அதிகரிப்பதால் வெளிசுவாசம் நடைபெறுகிறது. புரியுது என்ன சொல்கிறேன்? நம்ம லங்ஸ் வந்து எம்டியாக இருக்குது, காற்று இல்லாமல் எம்டியாக இருக்குது. அப்போ வளிமண்டலத்திலோட அழுத்தம் வந்து அதிகமாகுது. அதனால் ஏன்னா அழுத்தம் அதிகமாகிற இடத்துலேருந்து குறைவான இடத்தை நோக்கி தான் காற்று செல்லும். அதே போல் புரியுது என்ன சொல்கிறேன்? அதிகமாக இடத்துலேருந்து குறைவாக இருக்கிற இடத்துக்கு தான் காற்று உள்ளே செல்லும். அப்படி இருக்கும்போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றானது நுரையீரலுக்கு சென்றடைகிறது. அது உட்சுவாசம். இப்பொழுது வளிமண்டலத்திற்கு உள்ள காற்றின் அழுத்தத்தை விட நுரையீரலுடைய காற்று அழுத்தம் அதிகமாக இருப்பதால் வெளிசுவாசம் நடைபெறுகிறது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்காக நுரையீரலேருந்து எங்கே நோக்கி வளிமண்டலத்தை நோக்கி வெளியேற்றப்படுகிறது. அது வெளிசுவாசம். ஸோ இதுதான் பார்த்தோன்னா உட்சுவாசத்துக்கு வெளிசுவாசத்துக்கு உள்ள வேறுபாடு. அடுத்தது பார்த்தா டிட்டினோ உங்களுக்கு தெரிந்து கொள்ளும். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா, உயிருள்ள ஒரு மீனை உற்று நோக்கி அது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை செவில்களை மூடி திறக்கின்றது. ஓகே, மீன் சுவாச வீதம் என கண்டுபிடி. ஓகே, இப்பொழுது உன் சுவாச வீதத்தை காண்க. மீன் சுவாச வீதம் உன்னுடைய விட அதிகம், காரணம் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு உயிருள்ள மீனை தூக்கி வெளியே போனோம்னா எத்தனை முறை வந்து இந்த செவில் திறந்து மூடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் நம்ம ஒரு நிமிடத்துக்கு எத்தனை முறை நம்ம மூச்சு விட்றோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம்னா சுவாச வீதம் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மளை விட மீன் தான் சுவாச வீதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய, ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்குது, நம்ம மேலே இருக்கிறோம். ஸோ நம்மளை தண்ணியில் இருக்கும் பொழுது தண்ணியினோட அழுத்தத்தில் இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தம் வந்து மிக குறைவாக இருக்கிறதுனால அது அடிக்கடிக்கு செவில மூடி திறக்கிறது. ஓகேவா? ஸோ அதனால் அதோடைய காற்றின் அழுத்தம் வீதம் வந்து அதிகமாக இருக்கும், நமக்கு வந்து குறைவாக இருக்கும். புரியுதா? இந்த அடுத்து உதரவிதான தசைகளும் விலா எலும்பிடை தசைகளும் சுருங்கி உட்சுவாசமான துவங்குகிறது. இல்லை மதியம் சொன்னல, உட்சுவாசத்தின் பொழுது வெளி விலா எலும்பிடை தசைகள் தான் பங்கு பெறும். ஓகே, உதரவிதானத்தின் போது வெளி விலா எலும்பிடை தசைகள் வந்து உட்சுவாசத்தின் துவங்குகிறது. இவ்வாறு சுருங்குவதால் விலா எலும்பிடை தசைகள் மார்பு எலும்புகள் மேற்புறமாக வெளிப்புறமாகவும் இழுக்கப்பட்டு மார்பரின் பக்கவாட்டில் முதுகுப்புற வயிற்றுப்புற ஆட்சியிலும் பெரிதாகிறது. ஓகே, புரியுதா? இப்போ என்ன சொல்கிறோம்னா, லங்ஸ் இப்படி இருக்குது. ஓகேவா? லங்ஸு சுற்றியும் பார்த்தீங்கன்னா விலா எலும்பிடை தசைகள் வந்து இப்படி இருக்குது. ஸோ விலா எலும்பிடை தசைகள் இப்படி இருக்கும் பொழுது இப்போ காற்று உள்ளே போகுது. காற்று வந்து உள்ளே போகும்பொழுது இந்த லங்ஸ் வந்து பெருசாகுது. லங்ஸ் பெருசாகும் போது இந்த லங்ஸ் பெருசாகும் போது இந்த விலா எலும்பிடை தசைகள் முதுகுப்புறமும் மார்புறமும் பக்கவாட்டிலும் பின்புறமும் கீழ்வாக்கில் உதரவிதானமும் எல்லாம் என்ன அளவில் வந்து பெரிதாகிறது. நீ நெஞ்சு மேலே கையை வச்சு பாரு, மூச்சு உள்ளே இழுக்கும்போது உன் கை வந்து முன்னோக்கி வரும். ஏன்னா அந்த விலா எலும்பிடை தசைகள் முன்னோக்கி நகர்கிறது, முதுகுப்புறத்தில் இருக்கிற விலா எலும்பிடை தசைகள் பின்னோக்கி நகர்கிறது, பக்கவாட்டில் இருக்கிற எலும்பிடை தசைகளும் பக்கவாட்டு நோக்கி நகர்கிறது, கீழே இருக்கிற உதரவிதானமும் கீழ் நோக்கி நகர்கிறது. இதுதான் உட்சுவாசத்தின் போது நடைபெறக்கூடிய அந்த வில்லு விசைன்னு சொல்கிறது.
தென் உதரவிதானத்தின் வட்ட தசைகள் சுருங்குவதால் என்ன சார் உதரவிதானத்தின் வட்ட தசைகள் சுருங்குவதால் மேல் நோக்கி உயர்ந்த உதரவிதானம் தட்டையாகிறது. ஓகேவா? இப்போ இப்படி இருந்துச்சு உதரவிதானம் இயல்பான நிலையில். இப்போ இந்த லங்ஸு பெருசாகனால இப்படி தட்டையாக இருக்குது. இந்த மேற்குவிந்த உதரவிதானம் இது பெருசாகும் பொழுது இது வந்து என்ன ஆகுது, இப்படி பிளாட் ஆகுது, தட்டையாகுது. அதான் சொல்லியிருக்காங்க உதரவிதானத்தின் வட்ட தசைகள் சுருங்குவதால் இது பெருசாகும்போது இது வந்து பெருசாகும் பொழுது இந்த உதரவிதான வட்ட தசைகள் சுருங்குறதுனால இது என்ன ஆகுது, இப்படி பட்டையாகுது. பட்டைன்னா தட்டையாகுது. இது உதரவிதானம் தட்டையாகிறது. இந்த நிகழ்ச்சியால் மார்பரின் மேல் கீழே அச்சில் கொள்ளளவு கூடுகிறது. அதிகமாக கூடுகிறது தான் அதிகமாகுது. மேலே கீழே சைடில் பக்கவாட்டில் எல்லாமே மார்பரோட அளவு வந்து அதிகரிக்கிறது. மேற்கூறிய அனைத்து தசை செயல்களால் நுரையீரலின் கொள்ளளவு அதிகரிக்கிறது. இத்தனையும் அளவில் பெரிதாகிறதுனால எதனால் அளவில் பெரிதாகிறது, நுரையீரல் அளவு அதிகரிப்பதால் இது அளவில் வந்து அதிகரிக்கிறது அப்படின்றது. இப்போ நுரையீரலில் காற்று வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமாகிறது. இதன் விளைவாக நுரையீரலில் உள்ள காற்றின் அழுத்தம் வளிமண்டலத்தின் அழுத்தத்தை விட குறைகிறது. ஏன் இது குறைவாக இருக்கிறதுனால தான் உள்ளே இருக்கிற காற்று வெளியே இருக்கிற காற்று உள்ளே போகுது. எதனால் காற்று வெளியில் இருக்கிற வளிமண்டலத்தின் அழுத்தத்தை விட இது குறைவாகிறதுனால தான் உள்ளே போகுது. ஓகே, அதுதான் உட்சுவாசம். ஓகே, இதனை ஈடு செய்வதற்கென வெளிக்காற்று சுவாச பாதையின் வழியாக நுரையீரலுக்கு உள்ளே நுழையுது. புரியுதா? உள்ளே நுழையிறதுனால தான் இந்த மார்பனின் அளவு வந்து பெரிதாகிறது, அளவு வந்து அதிகரிக்கிறது. அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்னது, உட்சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. புரியுதா? இதன் அடுத்தது பார்த்தா வெளிசுவாசம். இது வந்து வெளிசுவாசம். உதரவிதான தசைகள் தளர்வடையும் போது உதரவிதானம் மேல் நோக்கி உயர்ந்து தன்னுடைய இயல்பான நிலையான குவிந்த நிலையை வடிவ நிலையை அடைவதாலும் உள் விழா எலும்பிடை தசைகள் சுருக்கத்தினாலும் கீழ் நோக்கி இழுக்கப்படுவதாலும் மார்பரை கொள்ளளவு குறைகிறது. ஓகே, இப்போ வெளிசுவாசம் நடக்குது. வெளிசுவாசத்தின் போது ஓகேவா என்ன நடக்குது, உள் விழா எலும்பிடை தசைகள் வந்து பங்கு கொள்கிறது. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன், நுரையில் இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தம் வளிமண்டலத்தின் காற்றின் அழுத்தத்தை விட அதிகமாக இருப்பதால் நுரையில் இருக்கக்கூடிய காற்றானது வளிமண்டலத்துக்கு செல்கிறது. அது வெளிசுவாசம். அப்படி வெளியே போகும் பொழுது உள் விழா எலும்பிடை தசைகள் தன்னுடைய சுருங்குவதால் தன்னுடைய இயல்பான நிலைக்கு வந்துடுது. அந்த முதுகுப்புறம் பக்கவாட்டு நிலை அப்புறம் மார்பறைகளோட விழா எலும்பைகள் தன்னுடைய இயல்பான நிலைக்கு வந்துடுது. தட்டையாக இருக்கக்கூடிய அந்த உதரவிதானம் மறுபடியும் இயல்பான நிலைக்கு மேற்குவிந்த நிலை இப்படி இந்த ஷேப்புக்கு இந்த நிலைக்கு வந்துடுது. இதுதான் பார்த்தீங்கன்னா வெளிசுவாசம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கான், மார்பின் அளவு குறைத்து நுரையீரலில் அழுத்தப்பட்டு நுரையீரலில் இருக்கிற காற்று அழுத்தம் வாயுமண்டலத்தை காற்றை விட அதிகமாக இருக்கிறது. இதனால் காற்று சுவாச பாதையின் வழியாக நுரையீரலில் உள்ள காற்றானது வெளியேற்றப்படுகிறது. இதுக்கு வெளிசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. புரியுதா? ஸோ ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ உட்சுவாசம் என்னென்னா நுரையில் இருக்கிற அழுத்தத்தை விட வளிமண்டலத்தில் அழுத்தம் அதிகமாக இருப்பதனால வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றானது உள்ளே போகுது. வெளிசுவாசமானது வளிமண்டலத்தில் காற்று அழுத்தத்தை விட நுரையில் இருக்கிற காற்று அழுத்தம் அதிகமாக இருப்பதனால் நுரையில் இருக்கிற காற்று சுவாச பாதை வழியாக வெளியேற்றப்படுகிறது. ஸோ இதுதான் வெளிசுவாசம். ஓகேங்களா? இன்னும் குறிப்பு என்னவோ சொல்லியிருக்கான், ஏன் சிலர் குரட்டை விடுகிறார்கள் அப்படின்றது. ஏன் சில பேர் குரட்டை விடுகிறாங்கன்னா, உறக்கத்தை நாம் மூச்சு விடும்பொழுது மேல் அன்னப்பகுதி அதிர்வடைவதால் கரகரப்பான ஒலி ஏற்படுகிறது. சரியாக மூடப்படாத சுவாச பாதையின் மேற்பகுதி மூக்கு தொண்டை மிக குறுகலாகி போதுமான அளவு காற்று நுரையீரல் வழியாக செல்வதை தடுக்கிறது. ஸோ அதனால் பார்த்தோன்னா மேல் அன்னப்பகுதி அதிர்வடைவதால் இந்த கரகரப்பான ஒலி ஏற்படுவதனால நம்ம குரட்டை விடுறோம்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இதனால தான் குரட்டை ஒலி ஏற்படுகிறது. இதை சுற்றியுள்ள திசுக்களை அதிர்வடைந்து குரட்டை ஒலி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து, ஒரு ஆரோக்கியமான மனிதன் சராசரி சுவாசம் ஒரு நிமிடத்துக்கு 12லேருந்து 16 மணி நேரம் சுவாசிக்கிறான். மூச்சு உள்ளிழுத்து வெளியேற்றப்படுகிறது. ஒரு நிமிடத்துக்கு ஒரு சராசரி அந்த மனிதன் எத்தனை நிமிஷம் எத்தனை டைம் சுவாசிக்கிறான்னு பார்த்தா 12லேருந்து 16. 1 மார்க்கில் கேட்பா, நோட் பண்ணிக்கோ. ஒருவரின் நுரையீரல் செயல்பாட்டை அறிவதற்கான
மருத்துவ கணக்கீட்டில் சுவாசத்தின் போது பங்கேற்கும் காற்றின் கொள்ளளவு அலகு ஸ்பைரோமீட்டர் அப்படிங்கிற மூச்சீட்டுமானி ஸ்பைரோமீட்டர் என்னும் கருவி பயன்பாட்டில் வருகிறது. மூச்சீட்டுமானி அப்படின்னு சொல்லிட்டு பைரோமீட்டருக்கு தமிழில் மூச்சீட்டுமானின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ காற்று உள்ளிழுக்கப்பட்டு எவ்வளோ காற்று வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு காற்றின் கொள்ளளவை வந்து அளக்கிறதுக்கு ஒரு ஸ்பைரோமீட்டர் மூச்சீட்டுமானி வந்து பயன்படுத்தப்படுகிறது. 1 மார்க்கில் கேட்பான். இது முக்கியமான 5 மார்க் கொஸ்டினுங்கன்னா உட்சுவாசம் வெளிசுவாசம் நடைபெறும் விதத்தை படத்துடன் விவரி அப்படின்னு கேட்டால் நீ அந்த படத்தை போட்டு நீ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். புரியுதா? ஸோ இந்த படத்தை நீ போடணும். இப்போ படத்தில் என்ன சொல்லியிருக்கான், மூச்சு வந்து உட்சுவாசத்தின் போது உள்ளிழுக்கப்படுகிறது. இப்போ சுவாசத்தில் காற்று வந்து தூய்மையான ஆக்சிஜன் கலந்த காற்று உள்ளே போகுது. உள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருக்கான், உதரவாதம்னு கீழ் நோக்கி போகிற ஏரோ மார்க்கு ரொம்ப முக்கியம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த விழா எலும்புகளை வந்து வெளிநோக்கி போகிற மாரி இந்த ஏரோ மார்க்கு போடணும். ஏரோ மார்க்கு போடலைன்னா மார்க்கு போட மாட்டேன். ஓகே, இதுதான் விரிந்த நிலை விழா எலும்பு கூடு. ஓகே, விரிந்த நிலையில் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இந்த உதரவாதம் பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்குது. ஏன்னா வெளிசுவாசம். அடுத்து பார்த்தீங்கன்னா உட்சுவாசம்ன்றது அடுத்து வெளிசுவாசம் இருக்குது. வெளிசுவாசம் போது காற்றானது நுரையீரலேருந்து காற்று வெளியேற்றப்படுகிறது. ஓகேவா? இப்போ வெளியேற்றப்படும் பொழுது ஓகேவா காற்று வந்து நுரையிலேருந்து மேற்குந்த நிலையை அடையுது. இப்போ தட்டையாகிறது எப்படி இருக்குது, மேற்குந்த நிலை அடையுது. இப்போ உதரவிதானம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எப்படி போகுதுன்னா நார்மல் இதுக்கு போகுது. ஓகே, விரிஞ்ச இந்த மார்பு எலும்பு விழா எலும்புகள் எல்லாமே பார்த்தோன்னா இப்படி இந்த நிலைக்கு போகுது. மார்பு எலும்பு அது வந்து ஏற மார்க்கு இப்படி போட்டோம்னா இப்போ வந்து கீழ் நோக்கி போகிற மாரி போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ கீழ் நோக்கி போகிற மாரி போட்டிருக்கோம். ஸோ ஏறமா இந்தன்னு பார்த்தோன்னா இப்போ தட்டையாக இருக்கிற உதரவிதானம் மேற்குஞ்ச நிலை, அதனால் ஏறமாக இருக்குது இப்படி மேல் நோக்கி போகிற மாதிரி போடணும். ஓகேவா? ரொம்ப முக்கியம். இதுதான் வெளிசுவாசம். ஸோ ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நுரையீரல் கொள்ளளவு மற்றும் கொள்திறன். ஸோ இது ஒரு 5 மார்க்கு அடிக்கடி கேட்குறது. 2 மார்க்கு 3 மார்க்கில் கேட்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொள்ளளவு திறனில் பார்த்தோன்னா சுவாச கொள்ளளவுகள் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். சுவாச கொள்ளளவு சுவாசின் ஒவ்வொரு நிலையின் போது காற்றின் கொள்ளளவு பல்வேறு சுவாச கொள்ளளவாக குறிக்கப்பட்டு வருது. எவ்வளோ காற்று உள்ளிழுக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம அந்த ஸ்பைரோமீட்டர் மூலயமா நம்ம அளக்கலாம்னு மதிய பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டைட்டில் வேல்யூம், டிவின்னு சொல்லுவாங்க. டைட்டில் வேல்யூம் மூச்சு காற்று அளவு. டைட்டில் வேல்யூம் அப்படின்னா டிவின்னு சொல்லுவாங்க, மூச்சு காற்று அளவு. தமிழ்லேயும் டிவின்னு கொடுப்பாங்க. அப்படியே இயல்பான ஒவ்வொரு சுவாசத்தின் போது உள்ளேற்றப்படும் காற்று அல்லது வெளியேற்றப்படும் காற்றின் கொள்ளளவு மூச்சு காற்று அளவு. இயல்பான ஒவ்வொரு சுவாசத்தின் போது உள்ளிழுக்கப்படும் காற்று வெளியேற்றப்படும் காற்றின் அளவுக்கு பேர் தான் கொள்ளளவுக்கு பேர் தான் மூச்சு காற்று அளவு. இப்போ மூச்சு காற்று அளவு சுமார் 500 மில்லி லிட்டர் காற்றாகும். 1 மார்க்கில் கேட்பான். சுமார் 500 மில்லி லிட்டர் காற்று. ஒரு சாதாரண மனிதனால் ஒவ்வொரு நிமிடமும் எவ்வளோ காற்று உள்ளிழுக்கப்படுகிறதுனா 6000 முதல் 8000 மில்லி லிட்டர் காற்றானது உள்ளிழுக்கவோ அல்லது வெளியேற்றவோ இயல முடியும். ஓகே, சாதாரணமாக ஒரு டைம் நம்ம காற்று உள்ளிழுக்கும் பொழுது எவ்வளோ காற்று உள்ளிழுக்கிறோன்னா 6000லேருந்து 8000 மில்லி லிட்டர் காற்று உள்ளிழுக்கப்பட்டு மறுபடியும் வெளிசுவாசின் போது வெளியேற்றப்படுகிறது. கடினமான உடற்பயிற்சியின் போது இந்த காற்றானது 4லேருந்து 10 மடங்கு அதிகரிக்கிறது. என்ன சார், இப்போ தான் வந்து இயல்பான நிலையில் இருக்கும்போது நம்ம 6000லேருந்து 8000 மில்லி லிட்டர் காற்று உள்ளிழுக்கப்படுகிறது வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கடுமையான உடற்பயிற்சினா ஒருத்தன் வேகமாக ஓடுறான். இங்கிறது வேகமாக ஓடிட்டு வரும்போது வந்து மூச்சு வாங்கும். அப்படி மூச்சு வாங்கும் போது 4லேருந்து 10 மடங்கு வந்து காற்றானது அதிகமான காற்று உள்ளேற்றப்படுகிறது. அப்படி உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஒரு எக்ஸசைஸு, ஒரு நீச்சல் அடிக்கிற, இல்லை வேகமாக சைக்கிள் ஓட்டுற, இல்லை வேகமாக ஓடியார, இப்போ 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடும் போது அவனோட வேகமாக ஓடணும்னு எதிர்பார்க்குற. அப்போ வேகமாக ஓடும் போது நம்ம காற்று அதிகப்படியான காற்று வந்து உள்ளிழுக்கப்படுகிறது. இப்போ அதிகப்படியான காற்று உள்ளிழுக்கப்படும் பொழுது அந்த காற்றானது அப்படியே ரத்தத்தின் வழியாக உடலில் உள்ள அனைத்து செல்லுகளுக்கு திசுகளுக்கு சென்றடைந்து உங்கள் வாயு பரிமாற்றம் இன்னும் வேகமாக நடைபெறும் பொழுது அங்கே ஆக்சிஜன், அந்த கார்பன் டை ஆக்சைடாக வெளியே எரிக்கப்படுகிறது. அதேமாரி அந்த குளுக்கோஸ் ஆனது கலோரியாக எரிக்கப்படுகிறது. இப்போ அப்படி வேகமாக ஓடிட்டு வரும்போது டெய்லியும் வாக்கிங்கோ இல்லை
ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஓடிட்டு வரும்பொழுது நம்ம எல்லா செல்ஸும் ஆக்டிவாக இருக்கும். அப்போ நமக்கு டயர்ட்னஸ்ங்கிறது வராது. இப்போ சில பேருக்கு மதியத்துலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னு தூக்கம் வர மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது அந்த டயர்ட்னஸ் வராது. அந்த மதிய நேரத்தில் அந்த தூக்கம் வர மாதிரி அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஸோ அதனால தான் டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும், எக்ஸசைஸு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் இது தான். தென் அடுத்து பார்த்தோன்னா உட்சுவாச சேமிப்பு குழல்வு. அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்க்கலான்னா, இந்த ஆரோக்கியமான நுரையீரல் ஒரு மீள்தன்மையோட இனிப்பு திசுவால் பெற்றுள்ளது. நுரையீரல் என்னது? இனிப்பு மீள்தன்மையோட இனிப்பு திசு ஒரு பலூன் மாரி. இப்போ உங்கள் வீட்டிலலாம் பார்த்தோன்னா ஆட்டுக்கறி எடுத்து வந்துருப்பாங்க. ஆட்டுக்கறியில் பார்த்தோன்னா நுரையீரல் எடுத்து வச்சுக்க, நுரையீரல் பார்த்தோன்னா ஒரு பலூன் மாரி இருக்கும். அதில் நீங்கள் சில பேர் விளையாண்டு பார்த்துருப்பீங்க. அந்த நுரையீரல் வந்து பைப் மாரிக்கு, அந்த பைப்பு மாரி வச்சு ஊற்றினீங்கன்னா நுரையீரல் நல்லா பெருசாகும். அது எதுவுமே நம்மளுடைய பலூன் மாரியே தான் காரணம். அது என்ன அது பெருசாகிறதுக்கு காரணம் பார்த்தோன்னா ஒரு மீள்தன்மையோட ஒரு இனிப்பு திசு. அந்த நுரையீரல் கூட எல்லாருமே பார்த்தோன்னா லட்சக்கணக்கான எண்ண முடியாத அளவுக்கு காற்று நுண்பைகள் வந்து நிறையா இருக்குது. அந்த நுண்பைக்குள்ளார தான் அது எல்லாமே. அத்தனை நுண்பைகளும் என்னென்னு பார்த்தா ரத்த நுண்குழாய்கள். இந்த ரத்த நுண்குழாய்களை நம்ம உள்ளே இருக்கக்கூடிய காற்றானது ரத்த நுண்குழாய்க்குள்ளார போய் மிக்ஸ் ஆகி அதுதான் ரத்தத்தின் வழியாக இந்த ஆக்சிஜன் உள்ளே நம்ம செல்களுக்கு அனைத்து திசுகளுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ அதான் மீள்தன்மையோட ஒரு இனிப்பு திசுன்னு சொல்லியிருக்கான். இந்த திசுவில் பார்த்தோன்னா எலாஸ்டின் இருப்பதால், எலாஸ்டின்னா மீள்தன்மையோட ரப்பர் மாரி இழுக்கிறது, நுரையீரல் திசு மீள்தன்மையாக மாற்றுகிறது. ஆனால் நுரையீரல் அடைப்பு மற்றும் மார்புச்செல்லி நோயால் பாதிக்கப்பட்ட நுரையீரல் எலாஸ்டிஸ் என்னும் நொதி எலாஸ்டின் மீது செயல்பட்டு அவற்றை சிதைத்து விடுவதால் நுரையீரல் மீள்தன்மையை வந்து இழக்கிறது. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நுரையிலேருந்து அடைப்பு இருக்கும், மார்பு செளி நுரையீரல் செளி இருக்கும். இதனால் பார்த்தோன்னா அந்த எலாஸ்டின் வந்து நீள்தன்மை அடையாது. அது ஏன் சார் நீள்தன்மை அடையாது அப்படின்னா, சில பேர் என்னப்பாங்க அந்த சாராயம் குடிக்கிறீங்களுக்கு, அந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, புகைப்பிடிக்கிறவங்களுக்குலாம் இந்த புகை போய் அதை நிக்கோட்டினுங்கிற ஒரு என்ன சொல்கிறது நச்சு பொருளை போய் நம்ம நுரையீரல் அந்த செல்கள் காற்று நுண்ணுயிரிகளை அடிக்கிறதுனால அந்த மீள்தன்மை வந்து ரப்பர் மாரி விரியாதனால மூச்சு விட முடியாது. சில பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ இதனாலே பார்த்தோன்னா அதை இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் மீள்தன்மையுடைய அந்த நுரையீரல் வந்து இழந்து விடுவதால் அங்கே வந்து இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தான் பார்த்தோன்னா அந்த எலாஸ்டின் இது ஒரு மீள்தன்மை. அதனால் இந்தமாரி எந்த ஒரு பழக்கமும் இதை வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்தோன்னா சுவாச சேமிப்பு கொள்ளளவு. இது என்ன சார் அப்படின்னா ரிசர்வ் வேல்யூன்னு சொல்கிறது, ஐஆர்வி அப்படின்னு சொல்கிறது. முக்கியமான கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்பாங்க, ஐஆர்வி. ஓகேவா? உள்மூச்சின் போது வலிந்து உள்ளிழுக்கப்படும் கூடுதல் காற்றின் அளவே உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவுன்னு அழைக்கப்படுகிறது. இப்போ மூச்சு உள்ளிழுக்க போகிறோம், அப்போ என்ன பண்ணுறோம், இன்னும் தம் கட்டி. இப்போ யோகாலாம் உடற்பயிற்சி செய்கிறாங்க. யோகா செய்யும் பொழுது ஒரு மூக்கு அடைச்சிட்டு ஒரு மூக்கு நல்ல காற்று உள்ளே எடுக்கிறோம். நம்ம எப்பயுமே நார்மலாக இருக்கக்கூடிய காற்று அளவை விட அதிகமான காற்று உள்ளே இழுக்கப்படும் பொழுது அதிகமான சேமிப்பு அளவு அதிகமாக இருக்கிறது. இதனால பார்த்தோன்னா எல்லாம் 2500லேருந்து 3000 மில்லிலிட்டர் காற்று அதிகமாக இழுக்கப்படுகிறது. இது தான் என்னது என்ன சொல்லியிருக்காங்க, கூடுதல் காற்று சேமிப்பு உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா இது மில்லிலிட்டர் இந்த கொள்ளளவு பார்த்தோன்னா 1 மார்க்கில் கேட்பான் எல்லாத்துக்குமே. தென் அடுத்தது பார்த்தோன்னா வெளிசுவாச சேமிப்பு கொள்ளளவு, எக்ஸ்பெக்டட் ரிசர்வ் வேல்யூம். பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டட் ரிசர்வ் வேல்யூம். ஓகே, உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. இப்போ வெளிசுவாச சேமிப்பு கொள்ளளவு விசையுடன் வலிந்து வெளியேற்றப்படக்கூடிய, எப்படி எந்தளவுக்கு காற்று உள்ளெழுதமோ அந்தளவுக்கு காற்று என்னது வெளியேற்றப்படுகிறது. அதுதான் வெளிசுவாச சேமிப்பு கொள்ளளவு என்று அழைக்கப்படுகிறது. சாதாரணமாக பார்த்தோன்னா இதன் அளவு பார்த்தோன்னா 1000 முதல் 1100 மில்லிலிட்டர் காற்று வெளியேற்றப்படுகிறது. ஏன் சார் நம்ம உள்ளே இருக்கும் போது 2500லேருந்து 3000 சொன்னீங்க, இப்போ காற்று வெளியேற்றப்படும் தான் 1000 1100 தான் சொல்கிறீங்க. ஏன்னா மீதமுள்ள காற்றானது உடலில் இருந்த அனைத்து செல்லுகளுக்கு திசுகளுக்கு சென்றடைஞ்சு அங்கே வாயு பரிமாற்றம் நடந்திருக்கும். மீதமுள்ள குறைவான காற்று மட்டும்தான் வெளியேற்றப்படுகிறது. இப்போ நம்ம 2 மடங்கு காற்று உள்ளே எடுத்தோம்னா 1 மடங்கு காற்று மட்டும்தான் வெளிசுவாசத்தின் போது வெளியேற்றப்படுகிறது. ஓகேவா? ஸோ அதுதான் வெளிசுவாச சேமிப்பு கொள்ளளவு. புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் 2 மார்க்கு 3 மார்க்கு கேட்பான். அதே போல் ஒவ்வொன்றும் 1 மார்க்லையும் கேட்பான். தென் அடுத்தது பார்த்தோன்னா எஞ்சிய கொள்ளளவு, ரெசிடியூவல் வேல்யூம். முக்கியமான கொஸ்டின் இது. ஆர்வின்னு சொல்லுவாங்க, ரெசிடியூவல் வேல்யூம் ஆர்வி. விசையுடன் வெளியேற்றப்பட்ட வெளி மூச்சிற்கும் பிறகு நுரையீரலுக்கு தங்கிவிடும் காற்றின் அளவு எஞ்சிய கொள்ளளவு. இப்போ நம்ம சொன்னோம்
1000 to 1100 மில்லிலிட்டர் காற்று வெளியேற்றப்படுகிறது. ஸோ அந்த மீதி இருக்கிற காற்றானது நுரையீரலோட காற்று நுண்ணறையிலையோ இல்லை மூச்சுக்குழல்லையோ பார்த்தோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு காற்றானது அப்படி தங்கிக்கும். அந்த காற்றில் தான் பார்த்தோன்னா வெஞ்சிய கொள்ளளவு. ஸோ அந்த நுரையிலே தங்கிக்கூடிய காற்று அளவு பார்த்தோன்னா எஞ்சிய கொள்ளளவுன்னு சொல்கிறாங்க. அந்த எஞ்சிய கொள்ளளவு காற்றின் அளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1100 முதல் 1200 மில்லிலிட்டர். இப்போ சரியா போச்சா? 2000 முதல் 2500 3000 மில்லிலிட்டர் காற்று உள்ளிழுக்கப்படுகிறது. ஆனால் வெளியேற்றப்படக்கூடிய காற்று அளவு 1000 முதல் 1100 தான் சொன்னோம். மீதி பாதி காற்றானது நுரையிலே தங்கிக்குது. மீதமுள்ள காற்றானது உடலோட அனைத்து செல்களும் திசுகள்லையுமே அங்கேயே பாதி தங்கிக்கிறதுனால ஒரு கால்வாசி தான் வெளியேற்றப்படுகிறது. மீதி கால்வாசி நுரையிலே தங்கிக்குது. மீதி கொஞ்சம் உடலில் அனைத்து செல்கள் திசுகள்லையும் கொஞ்சம் தங்கிக்குது. ஸோ இது முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் 1 மார்க்கில் கேட்பான். ஸோ மீதி அடுத்த கிளாஸில் நாளைக்கு மறுபடியும் இந்த ரெஸ்பெக்டிவ் கெப்பாசிட்டியை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.